தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வேர்ல்டு கப் ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம ஸ்குவாட் அனலிசிஸ், ஃபேவரட்ஸ் டீம் யார், அப்புறம் மேட்ச் அனலிசிஸ் உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பெயின் ஸ்குவாடை கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது கௌதம் இணைஞ்சிருக்காரு, ஒரு ஃபுட்பால் அனலிஸ்ட் அவர். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். வணக்கம். ஸோ இப்போ நம்ம வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டே வரோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அர்ஜென்டினா, போர்ச்சுகல், பிரேசில் 3 இது பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பெயின் ஸ்குவாடை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்பெயின் ஸ்குவாடை வந்து ரொம்பவே டேலண்டடாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதாவது எக்ஸ்பீரியன்ஸோட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஸ்குவாடை வந்து எப்படி இருக்குது? ஸோ இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னவா இருக்கும்? இப்போ என்னன்னா யங் ஸ்குவாடுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ப்ளஸ் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஸ்பெயினோட பாசிங் ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கும். அப்புறம் போன வருஷத்துல இருந்து யார் மிஸ் ஆகுறாங்கன்னா ஜார்டி ஆல்பா, புஸ்கெட்ஸ் மிஸ் பண்றாங்க. சீனியாரிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆனா அதே மாதிரி என்னன்னா ராட்ரி, பெட்ரிலாம் போன வேர்ல்டு கப் ஆடி இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நிக்கோ வில்லியம்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு பாஸ் பண்ணுவாங்க. கேவி எல்லாம் ஆடி இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அப்புறம் என்னன்னா பெஸ்ட் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. என்னன்னா பிரான்ஸ் ஸ்பீடா இருந்தாலுமே பிரஸிங் பண்ணுவாங்க. ஆனா பாசிங் அவ்வளோக்கா இல்லை. இவங்க கிட்ட ஸ்பெயின் அதுவுமே இருக்கு. பாத்தீங்கன்னா மேபி ஏரியல் டியூவல்ல கொஞ்சம் வீக்னஸா இருக்காங்க. செட் பீஸ்ல ஹைட் படி டிஃபெண்டர்ஸுமே எல்லாருமே டிஃபெண்டர்ஸ், அவங்க இருக்கிற டிஃபெண்டர்ஸ் எல்லாமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர் இல்ல, யங்ஸ்டர்ஸ் நல்ல டேலண்டடான ஒரு டிஃபெண்டர்ஸ் இருந்தாலுமே அந்த சென்டர் பேக் 2 பேருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. ரைட்டா? அது இல்ல, லப்போர்ட் போன வேர்ல்ட் கப் இது இருந்தாரு. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அப்படி வர்றாங்க. ஸ்பெயின் ஸ்குவாடே கொஞ்சம். ஆமா. ஆனா என்ன அட்வான்டேஜ்னா அவங்க யூரோ ஃபைனல் ஜெயிச்சு வர்றாங்க. ஓகேவா? சோ பிரஷர் படி அவங்களுக்கு அது ஒரு இதாய் வருது. பட் ஆனா யுஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக் தோத்துட்டாங்களே. நேஷன்ஸ் லீக் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்குவாட் அதுல இருந்தா உங்களுக்கு வருது. நேஷன்ஸ் லீக் இப்ப கம்பேரிட்டிவ் எது பெட்டர் டூர்னமெண்ட் பாத்தீங்கன்னா இதுதான், யூரோ தான் பெட்டர் டூர்னமெண்ட் இருக்கட்டும். பட் ரீசன்ட்டா நடந்த டூர்னமெண்ட் வந்து யுஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக். அப்புறம் இப்ப பிளேயர்ஸ் பாத்துறலாம். இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டார்டிங் லைனப் எதுவா இருக்கணும்னா ராயா கீப்பிங் நிக்கணும். யுனைட் சீமனை வச்சாங்கன்னா பாலிடிக்ஸ் தான், அது ரொம்ப தப்பு. யுனைட் சீமன் எனக்கு அவர் ராயா தான் எனக்கு தெரிஞ்சு வைக்கணும். ஏன்னா பெஸ்ட் கீப்பர்னு பார்த்தா ஸ்பெயின்ல அவர் தான் கண்டிப்பா. ஏன்னா ஆர்சனலுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் லீக் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ரைட் பேக்ல பாத்தீங்கன்னா பெட்ரோ போரோவும் மார்க்கஸ் லோரன்டி இருக்காங்க. உங்களுக்கு வந்து கிராசிங் வேணும்னா அப்படி இது பண்ணுனா பெட்ரோ போரோ எடுக்கணும். டிஃபெண்டிங் ஃபிட்னஸ் வேணும்னா மார்க்கஸ் லோரன்டி எடுக்கணும். அப்புறம் ரைட் சென்டர் பேக் பண்ணா கியூபார்சி, இது அதுல மார்க் பியூபிள், அந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. லெஃப்ட் சென்டர் பேக்ல ஐமரிக் லப்போர்ட் இருக்காரு, வித் எக்ஸ்பீரியன்ஸ்டு. செட் பீஸ்ல ஹைட்டிங் இருக்கும், கார்னருக்கும் செட் பீஸ்க்கும் இருக்காரு. லெஃப்ட் பேக்ல பார்த்தா குக்குரெல்லா வந்து கிராசிங் ஃபேக் ரன்க்கு இருக்காரு. ஃப்ரீ கிக் ஸ்பெஷலிஸ்டா கிரிமால்டோ இருக்காரு. ஓகேங்களா? அப்புறம் மிட்ஃபீல்ட்ல தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. வேர்ல்ட்ல ஸ்ட்ரென்த் தான், ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ஆனா ஸ்ட்ரென்த் இவங்க தான். பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டா ஃபேபியன் ரூயிஸும் ராட்ரியும் விளையாடுவாங்க. 2 பேரும் ரைட் ஃபுட் லெஃப்ட் ஃபுட் நல்ல காம்பினேஷனா இருக்கும். ரைட் விங்ல லமின் யமால் இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டாரு. லமின் யமால் எக்ஸ்பெக்டட் தான், பெஸ்ட் பிளேயர் வாங்குவாருன்னு எதிர்பார்க்கிறோம். இன்ஜூரி வருது, பிராக்டிஸ்க்கு வந்துட்டாருன்னு சொல்றாங்களே. சொல்றாங்க. அது வந்து கேப் வெர்டே மேல ரிஸ்க் எடுக்க வேண்டாம், செகண்ட் மேட்ச்ல கொண்டு வந்துக்கலாம்ங்கிறது கோச்சோட ஒப்பீனியனா இருக்கு இப்ப. அப்புறம் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல 2 பேர் இருக்காங்க. பெட்ரி இருக்காரு, டானி ஆல்மோ இருக்காரு. நல்ல ஒரு இதா இருக்கு. பெட்ரி போட்டா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். டானி ஆல்மோ வேற ஸ்டைல் ஆஃப் பிளேயர். அவங்க நல்லா அடிப்பாரு. விங்கர்ஸ் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விளையாடுவாரு. ஆமா, விங்லயே ஆடுவாரு. அவரோட அட்வான்டேஜ் அதான். நிக்கோ வில்லியம்ஸ் பதிலா கூட ஆட வைக்கலாம் நம்ம. லெஃப்ட் விங்ல பாத்தீங்கன்னா நிக்கோ வில்லியம்ஸ் இருக்காரு. அது போக இது அலெக்ஸ் பயானா இருக்காரு, அத்லெட்டிகோ மேட்ரிட். ஸ்ட்ரைக்கர்ல வந்து ஒயர்சபால், அப்புறம் ஃபெரன் டாரஸ் ரைட் விங் ஆடுவாரு. ஸ்ட்ரைக்கர் பார்சலோனா ஸ்ட்ரைக்கர் தான் ஆடுறாரு. சோ உங்களுக்கு வந்து மல்டிபிள் பொசிஷன்ல மல்டிபிள் பிளேயர்ஸ் இருக்காங்க. பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணுவாரு. என்னன்னா இது யூரோ வின் பண்ண கோச் லூயிஸ் டி லா ஃபியூன்டே. சோ ஸ்பெயின் வேர்ல்ட் கப் சாம்பியன் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னன்னா 2010 ஜென்ரேஷனை கேரி அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இனியஸ்டா வந்து பெட்ரி வந்து இனியஸ்டா மாதிரி, ராட்ரி வந்து புஸ்கெட்ஸ்ல ஜாவி மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் ஒரு இருக்கு. பாப்பா ஸ்பெயின் சாதிக்கலாம். பட் அவங்க டீம்ல ஈகோலாம் எதுவும் கிடையாது. கரெக்டான ஸ்குவாட்ரேஷன். மார்டின் சுபிமெண்டி இருக்காரு. மல்டிபிள் பொசிஷன்ல விளையாடக்கூட மிக்கல் மெரினோ இருக்காரு. மார்டின் சுபிமெண்டி அவரும் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். இது மிக்கல் மெரினோ எங்கெல்லாம் விளையாடலாம். சைக்கிள் விளையாடலாம். மிட்ஃபீல்டோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் எங்க ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்குவாட் இருக்கு.
ஸோ இதுதான் மோஸ்ட்லி மெயின் ஸ்குவாடா இருக்கும். இவங்க தான் எல்லாமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. நல்லா இது பண்ணுவாங்க. கோல் கீப்பிங் மட்டும் கொஞ்சம் குழப்பாம இருக்கணும். இது வினாய்சிமான் இதை பண்ணாம இருக்கணும். அது போக கிறிஸ்டல் பேலஸ் இருந்து பிளேயர் இருக்காங்க. ஸோ எரிமி பீனோ இருக்காரு. ஸோ எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கரெக்டான ரொட்டேஷன்ல யார் தேவையோ அதை எடுத்து பண்ணாங்கன்னா ஸ்பெயினுக்கு தான் எல்லா இடத்துலயும் ஆட்ஸ் வந்து ப்ராபபிலிட்டியா இருக்கு. 16% டு வின் த வேர்ல்ட் கப் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ ஸ்பெயின் நல்லா ஸோ அட்வான்டேஜஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்ல எலைட்டான ஒரு மிட்ஃபீல்ட் இருக்கு. பால் ரிட்டென்ஷன், இவங்களோட பொசிஷனிங் பிளே, டிகா டாக்கா, ஆமா பொசிஷன் பால் பொசிஷனிங் பிளே, டிகா டாக்கா, இதெல்லாம் வந்து ஸ்பெயினோட பெரிய அட்வான்டேஜ் சொல்லலாம். அப்புறம் விங்கர்ஸ், எக்ஸ்ப்ளோசிவான விங்கர்ஸ், நிக்கோ வில்லியம்ஸ் ரெண்டு பேருமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ரெண்டுமே கம்பைன்டு, அது ஒரு பெரிய ஹைலைட். ரொம்ப டெப்த், ஸ்குவாட் டெப்த் நல்ல ஸ்ட்ராங்கான. அதுவும் இல்லாம ஃபார்மேஷன் ஸ்விட்ச் ஆகுற எபிலிட்டி ரொம்ப. அவங்க என்னன்னா பேக் 4 தான், 4-2-3-1 ஆர் 4-3-3 ரெண்டுமே விளையாடலாம். ஆமா, ரெண்டுமே இவங்க இந்த ஃபார்மேஷனை வந்து மாத்தி ஆடக்கூடிய டேலண்ட் இருக்கு. அப்புறம் ஹை பிரசிங் எபிலிட்டி, இப்ப பால் லூஸ் பண்ணா டக்குன்னு போயிட்டு ஹை பிரஸ் பண்றாங்க. லூஸே பண்ண போறது எப்படியோ யார இட்டாலி வந்தாலும் ஆமா, யார் வந்தாலும் பொசிஷன் இவங்ககிட்ட தான் இருக்கும். அது அந்த மாதிரி பிளே தான் அவங்க ஆட போறாங்க. சரி, இப்ப நம்ம வீக்னஸ்னு வந்தோம்னா இதுல ஃபர்ஸ்ட் வீக்னஸ் நம்ம பாக்குறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக்கர், ஒரு ப்ராப்பரான ஒரு குவாலிட்டி ஸ்ட்ரைக்கர் இல்ல. ஏன்னா அவங்க சுத்தி விங்கர்ஸ் வந்து ரெண்டு பேருமே ஹை குவாலிட்டியில இருக்காங்க. ஆனா அந்த குவாலிட்டியில ஸ்ட்ரைக்கர் இல்ல. ஆனா ஸ்ட்ரைக்கர் நல்ல பிளேயர் தான் ஆக்சுவலா. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, சப்போஸ் த்ரூ பால்ல ஸ்ட்ரைக்கர் மீட் பண்ணும் போது கொஞ்சம் ரிஸ்க் ஆகுது ஃபேக்டர். ரெண்டாவது வந்து டிஃபென்சிவா என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் ஆப்போனன்ட்ஸ் வந்து சில டீம்ல ஹைட்டா, இது நார்வேல ஹைட்டா வச்சிருக்காங்க, ஹெட்டிங்க்கு யாரு இது பண்ணுவாங்க, செட் பீஸ் அவங்க யோசிச்சு வந்தாங்கன்னா இது ரெண்டுமே அட்வான்டேஜ். இது கரெக்டா இது பண்ணும். பட் இவங்க வந்துட்டு இந்த ஹெட்டிங் எல்லாம் அவ்வளவு போக மாட்டாங்க. எல்லாமே இந்த நிலத்திலேயே ஆடுற மாதிரி இந்த த்ரூ பாஸ் போடுவாங்க, இல்ல வந்துட்டு டிகா டாக்கா இப்படி பண்ணி தான் அவங்க மேக்ஸிமம் ஆடுவாங்க. ஆப்போனன்ட்க்கு ஒரு ஃப்ரீ கிக்கோ கார்னரோ கிடைச்சிருச்சுன்னா அப்ப ஹெட் பண்றதுக்கு ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஆய்மரிக்ல போட்டு ராட்ரி அந்த மாதிரி எல்லாம் கோல் கீப்பர் வந்து பாலை எடுத்துடணும். இந்த 3 சிச்சுவேஷன் தான். இது செட் பீஸ்ல கோல் கன்சீட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோ அது என்னங்கிறது பாப்போம் நம்ம இது மேட்ச் நடக்கும்போது தெரியும். சோ இப்ப ராட்ரி டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, ராட்ரி மேல ஓவர் டிபெண்டன்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் தான் சீனியர் பிளேயர், கேப்டனும் கூட. அதே மாதிரி டிஃபென்சிவ் கோர் வந்துட்டு ரொம்ப எங்கா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் 2010ல இருந்த ஸ்குவாடெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாடு. அந்த கம்பேர் பண்ணும்போது இன்எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம ஃபிசிக்கல் பேட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா செட் பீஸ் டிஃபெண்ட் பண்ணி, நீங்கள் சொல்கிறது செட் பீஸ் டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஏரியல் டியூல்ஸ் ரொம்பவே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க. அப்புறம் டைரக்ட் ஹை இன்டென்சிட்டி கான்டெஸ்ட்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம் தான். இது வந்து ஸ்பெயின் டீமை பொறுத்த வரைக்கும் யங் டேலண்ட்ஸு ஹையாக ரிலே பண்ணுற மாதிரி இவங்க ஸ்குவாட் வந்து இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இதனால் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குமா? எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, சப்போஸ் இந்த இடத்துல நம்ம பொசிஷனிங் பண்ணணும், இந்த பாஸ் பண்ணா இங்க இருக்குங்கிற அந்த மூவ்மெண்ட் வராது. போன வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் கோஸ்டாரிக்கா கூட 7 கோல் அடிச்சாங்க. அந்த மாதிரி விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் பிகாஸ் அது யூத் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பைன்டு. இது எல்லாமே யூத், சின்ன டீம்லாம் அடிச்சிருவாங்க. பட் ஒரு மீடியமான டீம் யாருமே கானா, ஏன்னா எலைட் லெவல் இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் ஆடுறவங்க தான் நிறைய பேர் டீம்ல இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது இது வந்து அஃபெக்ட் பண்ணுமா? ஏன்னா ஏற்கனவே யூரோ ஜெயிச்சிருந்தாலும் வேர்ல்டு கப்புங்கும் போது அதோட ஒரு பெரிய டோர்னமெண்ட் இது வந்து என்னன்னா, இது குளோபல் டோர்னமெண்ட் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷருங்கிற ஃபேக்டர்ல தான் எல்லாமே. சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்னால தான் அவங்க ஆட முடியல. ஒரு டீசென்டான கேம் தெரியுது, பட் ப்ரெஷர்னாலே அவங்க ஆட முடியல. யாராச்சும் சொல்லிடுவாங்கன்னா, நம்ம மிஸ்டேக் வந்துச்சுன்னா அவங்க பல வருஷத்துக்கு பேசுவாங்க. இதெல்லாம் இருக்கு நம்ம இன்டர்நேஷனல் இது பண்ணும்போது. அப்புறம் இன்னொரு ஸ்குவாட்ல ஒரே ஒரு முக்கியமான மிஸ்டேக்னா இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. டீன் ஹாய்சரை எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய எஃபெக்ட் பார்க்கலாம் எப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ ஸ்பெயின் வந்துட்டு எவ்வளவு தூரம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மேபி ஃபைனலே போலாம், ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் வந்து செமிஃபைனல் போகணும் இந்த ஸ்குவாட் வச்சுட்டு. இதை வச்சுட்டு போலன்னா சம்திங் ஏதோ பெரிய ராங். அது என்ன தெரியாது, என்னன்னே தெரியல. அது டோர்னமெண்ட் ஆரம்பிச்சு விளையாடும் போது தான் சில ஃபேக்டர்ஸ்லாவே தெரிய வரும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா செம்ம மிட்ஃபீல்டு வச்சிருக்காங்க. பெட்ரி, ராட்ரி, ஃபேபியன் ரூயிஸ், காவி கூட இருக்காரு. காவி இன்ஜுரியிலேருந்து இப்போ திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்காரு. அவருமே நல்ல குவாலிட்டியான ஒரு மிட்ஃபீல்டு தான். ஸோ மிட்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப குவாலிட்டி. மற்ற டீம்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப
நிஜமாவே நல்ல குவாலிட்டியான ஒரு மிட்ஃபீல்டு. ஸோ நார்மலாக மிட்ஃபீல்டு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க ஃபுட்பாலில். ஏன்னா அங்கே தான் வந்து அதிகம் பால் இருக்கும் அப்படின்னு. இவங்க அதை கரெக்டாக பண்ணிட்டாலே நார்மலாக வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம பேசப்பட்டு. நீங்கள் வேறு ஏதாவது சொல்கிறீங்களா இது சம்மந்தமாக வேறு சொல்கிறது? மோஸ்ட்லி ஸ்பெயின் இதுதான் இவ்வளோ. ஓகே ஓகே சரி ஓகே. இதே மாதிரி ஒரு நல்ல ஸ்குவாடில் நெக்ஸ்ட் சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ் கௌதம்.